வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும், அவர் தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றிய தொண்டுகளையும், அவர் ஒரு ஆட்சியாளராக அவர் அளித்த பங்களிப்புகளையும் பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் கடந்த ஓராண்டாக பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞருடைய 2006 முதல் 2011 அந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் எப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வியலையும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படையான துயரங்களையும் மாற்றி அமைத்தன என்பதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறோம். கலைஞருடைய மருத்துவ புரட்சி, கல்வி புரட்சி, இப்படி பல விஷயங்களை, உணவு புரட்சி, இப்படி பல விஷயங்களை பற்றி நாம் பேசினோம். அந்த காலகட்டத்தில் தமிழுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் கலைஞர் ஆற்றிய பல பங்களிப்புகள் இருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாக ஒன்றை நாம் சொல்ல வேண்டும். தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மிக நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. திமுகவும் பங்களித்த அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில்தான் 2004 அது சாத்தியப்பட்டது. தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதேபோல் தமிழ் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனம் பெங்களூரில் உள்ள செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருந்த போது சென்னையில் தமிழ்நாட்டில் செம்மொழி ஆராய்ச்சி நிறுவனத்தை கலைஞர் உருவாக்குகிறார். அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக கலைஞரனுடைய அந்த 2006 முதல் 2011 வரையிலான அந்த ஆட்சி காலத்தில்தான் பள்ளிகளில் தமிழ் ஒரு கட்டாய பாடமாக்கப்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கிற போது தமிழை கட்டாயமாக ஒரு பாடமாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை என்பது அந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அந்த ஆட்சி காலத்தில் தான் 2010 இன்னொரு மிகப்பெரிய சாதனையாக கோவையில் செம்மொழி மாநாடு கலைஞரால் நடத்தப்பட்டது. உலகெங்கும் இருந்து வந்த அறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்றார்கள். மிக முக்கியமான ஆய்வுக்கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. தமிழ் எவ்வாறு செம்மொழியாக திகழ்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வரங்கமாக அது அமைந்து பலரையும் அது ஒரு மிகப்பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அதோடு சேர்த்து கலைஞர் தன்னுடைய சொந்த நிதி 1 கோடி ரூபாயை அளித்து அந்த நிதியிலிருந்து ஆண்டிற்கு ஒரு செம்மொழி அறிஞருக்கு 10 லட்சம் ரூபாய் விருது வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தையும் கலைஞர் அறிவித்தார். அந்த திட்டம் என்பது 2011 திமுக ஆட்சி கட்டிலிருந்து அகன்ற போது அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது தான் இந்த 2021 இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த 10 ஆண்டுகளுக்குமான விருது 10 அறிஞர்களை தேர்வு செய்து அது ஒரே நேரத்தில் வழங்கப்பட்டது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒத்தாய்ப்பாக கலைஞருடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் சென்னையில் தெற்காசியாவின் மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றான அண்ணா நூற்றாண்டு நூலகம் கட்டப்பட்டது. உலகிலேயே ஒரு நூலகம் துவங்கப்படுகிற போதே 5 லட்சம் புத்தகங்களுடன் தொடங்கப்பட்ட நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம்தான். 7 தளங்களை கொண்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இன்றைக்கு லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் அங்கு வந்து படிக்கிறார்கள். ஆய்வாளர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டினுடைய ஒரு முகமாக இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் 2006 முதல் 2011 வரை கலைஞர் நிகழ்த்திய பல்வேறு சாதனைகளில் அவர் தமிழுக்காக செய்த மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகமும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. அதாவது நம்முடைய சமுதாயத்தில் பொதுவாக பெற்றோர்கள் நிச்சயித்து தான் நாம் திருமணம் செய்கின்றோம். பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணம் தான் சமூகத்தில் பொதுவாக நடக்கின்றது. பெற்றோர்கள் நிச்சயித்த திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் எவ்வளோ இருக்கின்றதோ அந்தளவுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். நாம் என்ன நினைக்கின்றோம், தம்பதியர்கள் என்ன நினைக்கின்றார்கள், ஒருவரை ஒருவர் அடங்கி போக வேண்டும், ஒருவருக்கு ஒருவர் அடங்கி போக வேண்டும் நினைக்கின்றார்கள்.
நாம் அவருக்கு அடங்கியிருக்க வேண்டும், அவள் நமக்கு அடங்கி போக வேண்டும், அவர் நமக்கு அடங்கி போக வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் அடங்கி போக வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அதாவது தன்னில் தாம் மாற்றம், அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது அரிதான காரியம், நம்மை நாம் மாற்றிக்கொள்வது என்பது எளிதான காரியம். அதாவது தம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், தமிழ் மாற்றம் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக மற்றவர்கள், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள், அதாவது தம்பதியில் ஒருவர் மற்றும் சூழ்நிலைகள், அவைகள்தான் மாற வேண்டும், மாற்றத்தை காண்பிக்க வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் மாறிவிட்டேன், நான் என்னுடைய தம்பதிக்காக மாறிவிட்டேன், நானே என்னை மாற்றிக்கொண்டேன் என்று அவர்கள் குக்கரிக்கின்றார்கள். ஆனால் உண்மை அப்படியா என்றால் உண்மை அப்படி அல்ல. அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த உலகமே தன்னை மையமாக வைத்துக்கொண்டு தான் சுழல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது தன்னுடைய சூழ்நிலைகள், தன்னை சுற்றி உள்ளவைகள் எல்லாம் அவர்களுக்காக மாறிவிட்டோம், ஆனால் அது எனக்கு எந்த பயனும் இல்லை, எந்த உதவியும் செய்யவில்லை என்று கூறுகின்றார்கள். தன்னுடைய சூழ்நிலையையும் உலகத்தையும் அவர்கள் குறை கூறுகின்றார்கள். எப்படி என்றால், நான் ஏமாந்து விட்டேன், உலகம் என்னை ஏமாற்றிவிட்டது, என்னை ஏமாற்றிவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமும் சூழ்நிலையும் அவர் யாரையும் ஏமாற்றவில்லை, நமக்கு நாமே தான் ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும் நேயர்களே. அதாவது பொதுவாக எடுத்துக்கணும் என்றால், அதாவது சில பேர் என்ன செய்கின்றார்கள், இன்று வாழ்க்கை எடுத்துக்கணும் என்றால் வாழ்ந்தான் ஆக வேண்டும் என்று வாழ்கின்றார்கள், வேறு வழி இல்லாமல் வாழ்கின்றார்கள். அதாவது திருமணம் பண்ணிவிட்டோமே, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று தான் இந்த குடும்பங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக வாழ வேண்டும் என்று, வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று, வேறு வழியே இல்லை என்று அவர்கள் இந்த வாழ்க்கையை ஈடுபடுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு, மனவாழ்வு என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, தரமானதாக இருக்கின்றதா, சந்தோஷமாக இருக்கின்றதா என்று பார்த்தோம் என்றால் சொல்வதற்கில்லை. அதாவது இதுபோல், அதாவது மன குமுறல்கள், அதாவது மன அழுத்தங்கள் வரும்பொழுது அது ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக மனிதனுக்கு பல உபாதைகள் ஏற்படுகின்றது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? முதலில் ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோமே, அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை, அதாவது 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அந்த வார்த்தையை யாருக்கும் தெரியாது. ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் அதாவது இடம்பெற்றதே 17ஆம் நூற்றாண்டில் தான். அதற்கப்புறம் தான் அந்த வார்த்தைகளை பற்றி தெரிய ஆரம்பித்தது. முதலில் என்ன நினைத்தார்கள்? ஸ்ட்ரெஸ் என்பதை ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். அதாவது உடலில் காயம் ஏற்பட்டால் அது ஸ்ட்ரெயின் என்று கூறினார்கள். நாம் சொல்கின்றோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள், உடல் காயத்தை ஸ்ட்ரெயின் என்று சொன்னார்கள். அதே ஸ்ட்ரெயின் ஆடைகளில் பட்டோம் என்றால் என்ன? கரை, துணியெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு, மஞ்சள் ஸ்ட்ரெயின் ஆகிட்டு என்று கூறுவார்கள் துணியில், ஆடைகளில். ஆகவே அது ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். உடல் காயத்திற்கும் துணியில் ஏற்படுகின்ற அந்த அழுக்கிற்கும் அந்த இதற்கும் என்ன சொன்னார்கள்? ஸ்ட்ரெயின் என்று தான் கூறினார்கள். ஆகவே ஸ்ட்ரெயின் என்ற வார்த்தை, அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்ற, அதன் மூலமாக ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை வந்தது. அது டிக்ஷனரியில் 17ஆம் நூற்றாண்டு தான் அதில் ஏற்றப்பட்டது. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்று நமக்கு தெரிய ஆரம்பித்தது. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? ஸ்ட்ரெஸ் என்பது நம்மை நோக்கி ஒரு செயல் வருகின்றது, ஒரு சொல்லோ செயலோ சூழ்நிலையோ நம்ம வருகின்றது என்றால் நம் மனம் என்ன செய்கின்றது? மனம் சஞ்சலப்படுகின்றது, உடலும் விகாரமாக மாறுகின்றது. மனமும் உடலும் ஒன்றாக இணையாமல் தனித்தனியாக இயங்குகின்றது. அங்கே நாம் பதறுகின்றோம். இதுதான் ஸ்ட்ரெஸ். ஒரு அப்ரிஹென்ஷன் வருகின்றது. இதில் ஸ்ட்ரெஸ்ஸில் பாசிட்டிவ் என்றும் நெகட்டிவ் என்றும் உண்டு. பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? பாசிட்டிவ் என்றால், நாளை நம் வீட்டுக்கு விருந்தாளர்கள் வருகின்றார்கள், நாம் என்ன செய்வோம்? அதாவது அவர்கள் தடபடலாக நம்ம கவனிக்க வேண்டும் என்று நம்மை ரெடி பண்ணுவோம். ஒரு சந்தோஷமான ஒன்று. அங்கே நமக்கு என்னது? ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். குழந்தைகள் வருகின்ற ஊரிலிருந்து திருவிழா வருகின்றது, நாம் ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் நடத்த போகின்றோம், ஒரு விழா நடத்த போகின்றோம் என்று இருக்கும் பொழுது நம்மிடம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன? அதுதான் பயம், பதட்டம். அது மட்டும் இல்லாமல் ஒரு அபாயம் நம்மை நெருங்கி வரும்பொழுது நாம் விளவலத்து விடுகின்றோம். அதான் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். பொதுவாக ஸ்ட்ரெஸ் என்றால் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் சமூகம் அதை ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றது. பாசிட்டிவ் ஒன்று இருக்கின்றது, ஆனால் ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் குறிப்பிடுவது, நாம் மனதில் எண்ணுவது நெகட்டிவே தான். ஆக நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று அக்யூட் என்றும், இன்று கிரானிக் என்றும் இருக்கின்றது. அக்யூட் என்றால் அதாவது கொஞ்ச காலங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த கொரோனா பீரியடில் இருக்கின்ற
அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றதே அதுதான் அக்யூட் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன நடக்கின்றது என்றால் டெத் ஆங்ஸைட்டி. இந்த மக்களுக்கு எல்லாம் என்ன எப்படி இருக்கின்றது, அந்த கொரோனா நோயை பற்றி ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, நாம் இறந்து விடுவோமோ, நம்மை சார்ந்தவர்கள் இறந்து விடுவார்களோ, நம்முடைய சொந்த பந்தம் எல்லாம் இறந்து விடுமோ, நாம் தனித்து விடப்படுவோமோ என்று ஒரு பயம் இருக்கின்றது. டெத் ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பயம் இருந்து கொள்கிறது. தனட்டோஃபோபியா என்று சொல்லுவோம், தனட்டோஃபோபியா. ஸோ அந்த ஒரு ஃபோபியா இருக்கின்றது. அதே நேரத்தில் நம்முடைய குழந்தைகள், நம்முடைய மற்றவர்களுக்கெல்லாம் ஏதோ ஆகிவிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கின்றது. டெத்தை பற்றி பயம் இருக்கின்றது, நாம் இறந்து விடுவோம் என்ற பயமும் இருக்கின்றது, மற்றவர்கள் இறந்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கின்றது. இதுதான் டெத் ஆங்ஸைட்டி என்று சொல்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அதனுடைய காம்ப்ளிகேஷன் இருக்கின்றது. இந்த டெத் ஆங்ஸைட்டியுடைய காம்ப்ளிகேஷன் என்னவென்றால், அதாவது எப்படி இருக்கிறது காம்ப்ளிகேஷன் என்று பார்த்தோம் என்றால், அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், அது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுது, அதாவது அந்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது அது பல கோணங்களில் வெளிப்படுகின்றது. எப்படி என்றால், சில பேர் என்ன செய்கின்றார்கள், ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள், பிரேயர், அதாவது கோயிலுக்கு போகணும் என்று ஆன்மீகத்தில் இறங்கின்றார்கள். அந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய வெளிப்பாடு தான் ஒன்று. இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள், வயலண்டாக ஆகின்றார்கள். அதாவது மற்ற கொள்ளையெடுப்பது, கொலை செய்வது போன்ற விவரங்களில் ஈடுபடுகின்றார்கள். டொமஸ்டிக் வயலன்ஸ் என்றெல்லாம் இருக்கின்றது, அது வெளிப்பாடு தான். இன்னொன்று, சில பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால், அதாவது மதுவை நாடி, மது மற்றும் போதைப் பொருட்களை நாடி ஓடுகின்றார்கள். சில பேர் தற்கொலைக்கு செல்கின்றார்கள். இது அத்தனையுமே அதனுடைய வெளிப்பாடு தான். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான். பல கோணங்களில் அது சிதறுகின்றது. அது ஏன் அப்படி சிதறுகின்றால், அவர்கள் வாழ்ந்த விதம், அவர்கள் வளர்ந்த விடம், அவர்களுடைய உடலில் உள்ள, அதன் மூளையில் உள்ள, அதாவது ரசாயன வேதியியல் பொருள்கள் மற்றும் சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து அவர்களை பல கோணங்களில் அவர்களை மாற்றி விடுகின்றது. ஒரு ஆள் இங்கே போகிறார், ஒரு ஆள் இங்கே போகிறார், இது போல் இருக்கின்றது. இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்பது, அது தாம்பத்தியம் என்பது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. அதாவது அது ஒரு வடிகாலாக இருக்கின்றது. ஆகவே நாம் பார்த்தோம் என்றால், பொதுவாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது, மன அழுத்தம் இருக்கும் பொழுது தாம்பத்தியத்தில் ஈடுபட்டோம் என்றால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைகின்றது. நாம் அதாவது திரைப்படங்களை பார்க்கின்றோம். ஆங்கில திரைப்படங்களை பார்த்தோம் என்றால், அதாவது காவல்துறை அதாவது ஒரு குற்றவாளி துரத்தி கொண்டு போகிறோம். அந்த குற்றவாளி எங்கே போவார், அந்த ஹீரோயின் வீட்டில் போய் தான் இருப்பார். இருந்து தான் மறுபடியும் போவார். அங்கே அவருக்கு அங்கே ஸ்ட்ரெஸ் ரிலீவ் தேவைப்படுகின்றது. பொதுவாக காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு எங்கே அவர்கள் கணிக்கின்றார்கள் என்றால், அதாவது ஷேடோ போடுகின்றார்கள். எப்படி போடுகின்றார்கள், அவனுடைய காதலி வீட்டுக்கு வருவான், அங்கு அமைதியாக இருந்து ஒளியிருந்து பிடித்து விடுகிறார்கள், எப்படி வருவான் என்று. ஏனென்றால் ஸ்ட்ரெஸ் ரிலீவு அங்கே கிடைக்கின்றது. ஆகவே இதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அதாவது தாம்பத்தியம் உதவுகின்றது. மற்றவைகளை அடுத்த முறை பார்ப்போம். நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் பொதுவாக காற்று வீசுகிறது என்று சொல்லுவோம். ஆனால் காற்று என்பது ஒன்றல்ல. காற்றில் பல வகைகள் இருக்கின்றன. எல்லா காற்றும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நாம் திசைகளை நோக்கி காற்றுக்கு சில பெயர்களை வைத்திருக்கிறோம். வடக்கிலிருந்து வந்தால் அந்த காற்றுக்கு வாடை என்று பெயர். தெற்கிலிருந்து வீசினால் அதனை நாம் தென்றல் என்று சொல்லுகிறோம். அதேபோல கிழக்கிலிருந்து வருகிற காற்றுக்குத்தான் கொண்டல் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒவ்வொரு திசையிலிருந்தும் வருகிற காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இவற்றை தாண்டி 2000 ஆண்டுகளுக்கு முந்திய சங்க இலக்கியத்தில் காற்றை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற சில செய்திகளும், காற்றே இல்லாத வான்வெளியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற செய்தியும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றுதான் வானியல் வளர்ந்து விண்ணியலினுடைய அறிவு வளர்ந்ததற்கு பிறகு, இந்த பூமியை விட்டு நெடுந்தூரம் வானில் சென்ற பிறகு என்னவெல்லாம் நடக்கும் என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறதோ, அதை எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது என்று தெரியவில்லை. காற்றை பற்றி சொல்லுகிற போது, இந்த சில்லிடை காற்று, அந்த சில் என்ற காற்று இசைக்கும் பல் புழை நல் இல் என்று மதுரை காஞ்சியிலே ஒரு வரி வருகிறது. அதாவது அந்த இல்லம் நல்ல இல்லம். ஏன் தெரியுமா? அங்கே சில்லென்று காற்று இசைக்கிறது. சில் காற்று இசைக்கும் பல் புழை நல்லில். இந்த காற்றில் சில்லென்று இருக்கிற காற்று அது இதமானது தான். அதுவே கூடுதலாக சில்லென்று ஆகுமானால் அது வாடை காற்று.
வாடை காற்று கூட நம் நாட்டில் இருக்கிற காற்றுக்கும் மேலை நாடுகளில் இருக்கிற காற்றுக்கும் வேறுபாடு உண்டு. ஆனாலும் அந்த காற்றுக்கு சில் காற்று, நாம் இப்போது தான் இதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கிற வழக்கு சொல் என்று கருதுகிறோம். ஒரு திரைப்படத்தின் படத்தின் பெயர் கூட சில்லென்று ஒரு காதல் என்று அண்மையிலே வந்தது. இது மதுரை காஞ்சியிலே இருக்கிறது. சில் என்கிற காற்றை பற்றிய குறிப்பு மதுரை காட்சியிலே இருக்கிறது. இன்னொரு பெரிய வரியை நாம் எண்ணி பார்த்தால் காற்று சில்லென்றும் இருக்கும். இன்னொன்று என்ன செய்யும்? பெருமலை மிளிர்ந்தன்ன காற்று என்று கலித்தொகையிலே இன்னொரு வரியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பெரும் காற்று, அது சில்லென்ற காற்று, இந்த கலித்தொகை சொல்லுகிற காற்று எப்படி தெரியுமா? பெருமலை மிளிர்ந்தன்ன காற்று, மிகப்பெரிய மலையை புரட்டி போடுகிற மாதிரி காற்றடிக்கிறது. பாருங்கள், அந்த சொல்லப்பட்டிருக்கிற கவித்துவமான வரியே பெருமலையை புரட்டி போடுகிற மாதிரி காற்று என்றால் அது எவ்வளவு கடுங்காற்று. கடுங்காற்று என்கிற சொல்லும் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் அதனை சில்லென்று வீசுகிற காற்று என்று சொல்கிற அதே இலக்கியம் இன்னொரு பக்கத்தில் பெரிய மலையை மிளிர்ந்தன்ன புரட்டி போடுவது போல வீசுகிற கடுங்காற்று என்றும் சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் விட விந்தையான செய்தி என்ன என்றால், வானத்திற்கு போகிற போது ஒரு கட்டத்தில் அங்கு காற்று இருக்காது என்பது இன்றைய அறிவியல். இன்னொன்றையும் நாம் அறியலாம். இந்த புவியீர்ப்பு விசை என்பதே மேலே ஏற 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 புவியீர்ப்பு விசையினுடைய ஆற்றல் குறைகிறது. இங்கே இருக்கிற போது எவ்வளவு வேகமாக மனிதர்கள், பொருள்கள் எல்லாம் ஈர்க்கப்படுகின்றனவோ அந்த வேகம் மேலே போக போக குறைகிறது. பூமிக்கும் நமக்குமான தொலைவு கூடும்போது கீழே இழுக்கிற சக்தி குறைகிறது, புவியீர்ப்பு சக்தி. எனவே தான் மேலே போகிற போது காற்றை மீறி நாம் போய்விட முடியும் என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. இதனை வெறும் புவியீர்ப்பு மட்டுமல்ல, காற்றே இல்லாத இடம் வானத்தில் இருக்கிறது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புலவன் சொல்லியிருக்கிறான் என்றால் ஒரு மிகப்பெரிய அறிவியல் வளர்ச்சி இருந்திருக்குமோ என்று எண்ணத் தோன்றுகிறது. நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. எனவே வானியல் ஆய்வுக்கு சங்க இலக்கிய புலவர்கள்தான் காரணம் என்று கூறிவிடுவது அவசரப்பட்டு சொல்லுகிற முடிவாக இருக்கும். ஆனால் வழியிடை வழங்கா வானம், வழி என்றால் காற்று. இன்றைக்கு வழி என்கிற சொல் வழக்கிலே இல்லை. வலி என்றால் நமக்கு எதுவும் காயப்படுகிற போது ஏற்படுவது வலி. வழி என்றால் பாதை. இரண்டுக்கும் நடுவில் வழி என்றால் காற்று, சூறாவளி என்கிற சொல் இப்போதும் இருக்கிறது. வழியிடை வழங்கா வானம் என்று அந்த புறநானூற்றில் சோழன் குடமுற்று துஞ்சிய கிள்ளிவடவனை பற்றி பாடுகிற போது வெள்ளைக்குடி நாகனார் இந்த வரியை பயன்படுத்துகிறார். வழியிடை வழங்கா வானம், நீ காற்றே இல்லாத வானத்தை கூட ஆள்கிறவனாயிற்றே என்று சொல்லுகிறார். இந்த சிந்தனை அல்லது இந்த பார்வை, இந்த அறிவியல் நோக்கம் எப்படி வந்தது என்பது நம்மால் உறுதியாக சொல்ல முடியவில்லை. எண்ணி வியக்கத்தக்க செய்திகள், எண்ணிலடங்காத செய்திகள் நம் சங்க இலக்கியத்திலேயே இருக்கின்றன.